z1 minus z2 modulus squared, and that is equal to 2z1 modulus squared plus 2z2 modulus squared அப்படின்னு expand ஆகும். Next step 22. If z is equal to z bar அப்படின்னா then z is purely real. அதே மாதிரி if z is equal to minus z bar அப்படின்னா it is purely imaginary. நாம் ஏற்கனவே பார்த்துருப்போம் z bar is the reflection of z on a real axis. அது ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த போலார் கோஆர்டினேட்டில் மேலே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் z, இந்த பக்கம் மைனஸ் z பார், ஐ மீன் z பார். அடுத்தது ஸோ 25th property, minus z bar is the reflection of z on imaginary axis. அதுதான் அந்த டயக்ராம் நான் போட்டு சொல்கிறேன். அந்த டயக்ராம் காமி, இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறோம், இசட்டோட இமேஜ் இங்கே இருக்குது, ரிஃப்ளெக்ஷன். அதே மாதிரி மைனஸ் இசத்தோடது இங்கே இருக்குது. ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இசட் இன் தி இமேஜினரி ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு z is equal to r into e power I theta அப்படின்னா z bar எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம், r e power minus I theta ன்னு சொல்லுவோம். எப்போதுமே ஒரு ரூல் என்னென்னா சர்ட்ஸில் ஸ்கொயர்ஸில் இஃப் a வந்து பாசிட்டிவ், தட் இஸ் கிரேட்டர் தேன் 0, bயும் greater than 0 அப்படின்னா then minus a square root of minus a into square root of minus bங்கிறது இப்போ என்ன பண்ணலான்னா இந்த a minus a into என்ன சொல்லலாம், a into minus 1ன்னு போட்டுக்கலாமா, ஸ்கொயர் ரூட் கரெக்டாக, இன்ட்டு இது எப்படி போடலாம், b into minus 1 போடலாமா? அப்படி போட்டால் என்ன ஆகும், தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரூட் a இன்ட்டு ரூட் மைனஸ் 1 தானே. அதே மாதிரி ரூட் b இன்ட்டு ரூட் மைனஸ் 1. ரூட் மைனஸ் 1ன்றது i தானே, அப்போ அது i ரூட் a இன்ட்டு i ரூட் பின்னு எழுதலாம். இப்போ புரியுதா? ஓகேவா? ஸோ i ரூட் a மைனஸ் i ரூட் b இன்ட்டு i ரூட் பின்னு வந்தால் i இன்ட்டு i என்னது, மறுபடியும் மைனஸ் 1, அப்போ மைனஸ் ஏபின்னு மாறிடும். இப்போ புரியுதா? அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ்
ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. இது வந்து ஒரு அற்புதமான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நாம் என்ன நினச்சிருக்கோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படி கிடையாது. தனித்தனியாக பிரித்து பார்த்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஏ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. ஓகே, நம்ம பை மிஸ்டேக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுருவோம். அதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்து போட்டோம்னா பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போது கிட்டத்தட்ட 27 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இது கரதலையே ஈஸி தான். அதே லாகரிதமிக் டைப்லலாம் வந்துட்டு இருக்கோம். அதை ஒரே மாதிரி பண்ணனா ஈஸியாக இருக்கும். பிரின்சிபல் ஆம்ப்ளிடியூட்னு ஒன்று பார்த்தோம், நோட் பண்ணிக்கலாம். பிரின்சிபல் ஆம்ப்ளிடியூட் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோன்னா உனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரொம்ப ஈஸியாக போயிடும். பிரின்சிபல் ஆம்ப்ளிடியூட் இப்போது இசட் அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துப்போம். இதில் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0, ஒய் இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் இருக்குல்ல இல்லையா, தி ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும், lies between 0 and lies between 0 and pi by 2. அதாவது பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா, ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா 0க்கும் பை பை 2க்கும், அதாவது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். புரியுதா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஸ் லெஸ் தேன் 0, அதாவது -1. ஆனால் ஒய் வந்து கிரேட்டர் தேன் 0, அதாவது பாசிட்டிவ். அது என்ன பிரின்சிபல் ஆப்டிடியூட் என்ன சொல்லலாம், இட் லைஸ் பிட்வீன் பை பை 2க்கும் பைக்கும் இடையில இருக்குது. பை பை 2 அண்ட் பை. ஸோ இது எதுன்னு புரியுதா? அதாவது நான் வேணால் டயக்ராம் பக்கத்தில் போட்டே வரேன். ஃபஸ்ட் கேஸில் என்னது, இது எக்ஸு, இது ஒய். ஸோ எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவ் அப்படின்னா அப்போ 0க்கும் பை பை 2க்கும் இடையில, அதாவது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வருது, ஃபஸ்ட்டு கியூ. இப்போ பை பை 2க்கும் பைக்கும் இடையில வருதுன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டு. இது 1.5 பை இல்லாட்டினா -π by 2 அப்படின்னா அது தேர்ட் குவாட்ரண்ட்டு. இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டு. அதுதான் இங்கே சொல்ல வரும். ஓகேவா? ஸோ அப்போது அடுத்தது எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0, ஒய்யும் லெஸ் தேன் 0, அதாவது இந்த பார்ட் ஒய் இஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னா எங்கே வரும், -πக்கும் -π by 2க்கும் இடையில வரும். ஓகேவா? ரெண்டு நெகட்டிவ் ஆகிடுச்சுனாக்கா, ஸோ -π and π by 2, -π by 2. அடுத்தது x is greater than 0, ஆனால் y வந்து less than 0 அப்படி வந்ததுன்னா -π by 2க்கும் 0க்கும் இடையில வரும். இப்போ x is greater than 0 ஆனால் y is equal to 0 இப்படி வந்தால் ஆம்ப்ளிடியூட் வந்து 0 ஆகிடும், is equal to 0. இப்போ x is greater than 0, sorry, x is less than 0, அடுத்தது y is equal to 0 அப்படின்னு வந்தால் ஆம்ப்ளிடியூட் வந்து பை அப்படின்னு வரும். ஓகே, ப்ளீஸ் நோட் டவுன்.
Next, x is 0 ஆனால் y is positive அப்படின்னா principal amplitude வந்து pi/2 வரும். x is 0, y is less than 0 னா principal amplitude minus pi/2. ஸோ இந்த principal amplitude எப்படி வருதுங்கிறதுக்கான ஒரு லாஜிக் இது. எப்படி நம்ம ஜியோமெட்ரியில் செக்ஷன் ஃபார்முலாவோ அதுவும் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நம்பர் போட்டுட்டு இருக்குல்ல, செக்ஷன் ஃபார்முலா. இப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம். ஏ ஆஃப் பாயிண்ட்ஸ், ஏ ஆஃப் Z1, அதே மாதிரி B ஆஃப் Z2. They represent the complex number Z1 and Z2. They represent Z1 and Z2. எங்க in the organ plane, அதாவது XY plane. அப்போ C அப்படிங்கிறது the point of division that is given by MZ1 plus N. M என்றது ரேஷியோ, Z1 எப்படி நம்ம வந்து இந்த செக்ஷன் ஃபார்மில் போடுறோம்ல ஜியோமெட்ரியில், அதே கான்செப்ட். இப்போ இந்த இதுதான் சி தான் அது பாயிண்ட் ஆஃப் டிவிஷன். இந்த சிங்கிறது சி இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ஆஃப் டிவிஷன், டிவிஷன் ஆஃப் ஏபி. எந்த ரேஷியோவில்? இன் M/N ரேஷியோவில். ஸோ ஒரு ஸ்கிமேட்டிக்காக போடுறதா இருந்தால் இதுதான் ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். ஏக்கும் பிக்கும் ஏ ஆஃப் Z1 இது பி ஆஃப் Z2. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் சி. இப்போ புரியுதா? இந்த ரேஷியோ MN, தட்ஸ் ஆல். ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் தான் உங்களுக்கு அடிக்கடி வருது கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. யூனிட்டினா ஒன்றுன்னு எடுத்துக்கணும். Z cube is equal to 1. That is equal to e power I 2 pi into k. இது வந்து 2 pi into k. K belongs to integer. Then Z is equal to
இது அப்படியே ஹோல் கியூப் போடலாம். அப்போ e பவர் I இன்ட்டு 2 இன்ட்டு k. k பவர் 1/3 அப்படி போடலாம். k பவர் 3, k டிவைடட் பை 3, சாரி. இப்போ இந்த கியூப் ரூட் ஆஃப் இது ஒரு தனி டயக்ராமாக போடுறேன். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. லெட் அஸ் ட்ரா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இதில் இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, அதுக்கு நேராக இங்கே. இது அப்படியே டாட்டட் லைனில் ஜாயின் பண்ண. ஸோ இந்த இடத்துல e பவர் 0, எனிதிங் பவர் 0 1. அப்போ e பவர் 0ங்கிறது இங்கே 1. இப்போது இந்த இடத்துல நான் வேறு இதில் போடலாம். கவனி, இது சென்டராக இருக்கிற மாதிரி இருக்கணும். நான் சரியாக போடல, சென்டராக வர மாதிரி இருக்கணும். அப்படி போட்டுருவோம். இதில் இங்கேருந்து இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இது எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? தட் இஸ் 2π/3. ஓகே, 2π/3. 2π/3ன்னா எவ்வளோ? 1 இன்ட்டு 360 இல்லையா? ரைட். அதே மாதிரி இங்கே இருந்துட்டு நல்லா கொஞ்சம் இங்கே இருந்துட்டு இந்த ஆங்கிள், ஓகேவா? இது வந்து 4π/3, ஓகேவா? இது 4π/3. அப்போது இது வந்து e பவர் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இதுதான் இந்த ஒமேகா அப்படின்னு சொல்லுது. ஆஃப் இதோட பாயிண்ட் வந்து பார்த்தா e பவர் I, அதோட வேல்யூ எவ்வளோ? இந்த ஆங்கிள் எவ்வளோ? 2π/3. இப்போ புரியுதா? 2π/3, ஓகேவா? இது புரிஞ்சுதா? அதே மாதிரி இங்கே ஒமேகா ஸ்கொயர் ஆஃப் இதோட பாயிண்ட்டு e பவர் என்னது I, இது எவ்வளோ வருது? 4π/3. இப்போ புரியுதா? இதை தான் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுவோம். அப்போது இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். எப்படி போட்டிருக்கோம்? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z இஸ் ஈக்குவல் டு e பவர் 0. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாயிண்ட்டு அது என்னது? தட் இஸ் ஒமேகா. இது ஒமேகா ஸ்கொயர். அதுக்கு பதில் தான் e பவர் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் சொல்லியிருக்கேன். இதுவும் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். இப்போ இது வந்து ஒமேகாவாக சொல்லியிருக்கோம். டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, ரைட். ஸோ இதை அப்படியே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இப்போ கிராஃபிக்கில் புரியுதில்ல?
இப்போ இங்கே கொண்டு வரலாமா? ஸோ z is equal to e power I. ஸோ இது வந்து n நம்பர் ஆஃப் எவ்வளோக்கு வேணாலும் போடலாம். இந்த k அப்படிங்கிறது இன்டீஜர் 1 2 3 4 5ன்னு போயிட்டே இருக்கும். இப்போது z அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இதை பேஸ் பண்ணி வந்துக்கோ. ரைட். நவ் இப்போது z is equal to e power 0. கரெக்டா? z is equal to e power 0, கமா e power இன்னொரு பாயிண்ட் என்னம்மா? e power இது I 2π/3. புரியுதா? ஜாக்கிரதையாக போடு. அடுத்தது இது, that is e power I 4π/3. வெரி குட். ஓகே. உனக்கு டிகிரியில் வேணும்னா நீ இன்னும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. இ பவர் இப்போ இந்த இடத்துல 2π/3 அப்படின்னாக்கா எவ்வளோ டிகிரி? 2 × 180 டிவைடட் பை 3, அப்போது 60. ஸோ 120 டிகிரி. ஸோ 120 டிகிரியை தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி 4π/3னா 4 × 180/3 அப்படின்னாக்கா 183 அப்படின்னாக்கா 60. ஸோ அப்போ 240. ஸோ அப்போது இது வந்து எவ்வளோ? 260 டிகிரியில் இருக்குது. கரெக்டாக? இது 120 டிகிரி. இது எவ்வளோ? ரெட்டில் எழுதுகிறேன். 120. இப்போ இதில் போடுறதெல்லாம் ரேடியன், இதில் போடுறது டிகிரி. ஓகே. இது 240 டிகிரியில் இருக்குது. எங்கேருந்து? இங்கேருந்து. அடுத்தது இப்போது இதை வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவை போடலாம். கரெக்டாக? அந்த ரெப்ரசன்டேஷனில் போடலாமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போது e power 0 என்னன்னு போடலாம்? 1. அவ்வளோதான், முடிஞ்சுது. இது எப்படி போடலாம்? தட் இஸ் காஸ் ஆஃப் 2π/3. இது புரியுதா? ப்ளஸ் I சைன் ஆஃப் 2π/3. டன். இது எப்படி போடலாம்? கமா சொல்லு. காஸ் ஆஃப் 4π/3. அடுத்தது வெரி குட், சைன் ஆஃப் 4π/3. டன். அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகேயா? இப்போ இதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ எடுக்கலாமா? எடுத்தால் என்ன வரும்? 1க்கு 1 தான். காஸ் ஆஃப் 2π/3. காஸ் 120னா என்ன? காஸ் ஆஃப் 2 × 60 அப்படி போடலாம். இல்லாட்டினா காஸ் ஆஃப் 90 + θ 30. அப்படின்னா என்ன வரும்? -1/2. கரெக்டாக? 1/2. அதே மாதிரி ப்ளஸ் I ஆஃப் சைனுக்கு √3/2. கரெக்டாக? கமா இங்கே என்ன வரும்? ஓப்பன் த ப்ராக்கெட். சொல்லு. -1/2. 4π/3 -1/2. ஸோ -1/2. 240 தானே? அதே தான் வரும். அடுத்தது மைனஸில் வரும். ஏன்? 4π/3. ஓகேயா? ஸோ 4π/3னாக்கா எவ்வளோ? எதில் வருது? 240 இல்லை இல்லையா? ஸோ 240 அப்படின்னாக்கா 360 - 240 60 இல்லையா? அப்போ எத்தனை குவாட்ரண்ட்டு? 4th குவாட்ரண்ட்டு. ஓகே. ஸோ அப்போ √3/2. இது புரியுதா? ஓகே. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா 1 இந்த வேல்யூ இருக்குல்ல, திஸ் இஸ் ரெப்ரசன்டட் as ஒமேகா. அதாவது இந்த பாயிண்ட் திஸ் இஸ் ரெப்ரசன்டட் as ஒமேகா ஸ்கொயர். இப்போ புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதை தான் நம்ம கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எங்கேருந்து என்ன மீனிங் அதை பார்ப்போம். கொஞ்சம் என்ன கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்னா என்ன சார் அது? அதுனா என்னென்னா
z cube minus 1. Okay, z cube, there you go, z cube minus 1 is equal to 0 அப்படின்னா கரெக்டா? இதை எப்படி எழுதலாம்? இந்த z cube z minus 1 into z squared plus z plus 1 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதை a cube minus b cube. ஸோ a cube minus b cube ஃபார்முலா என்ன? a minus b into a squared plus ab plus b squared இல்லையா? அப்போது இந்த மாதிரி போடலாம். இது a cube minus b cube ஃபார்முலா. ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சா? ரைட். தட் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? அந்த z ஸ்கொயர்டு ப்ளஸ் z ப்ளஸ் 1 அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இசட்டுன்றது அதோட என்னென்ன ஃபார்மேட்டில் பார்த்தோம்? தட் இஸ் 3 விதமாக பார்த்தோம். 1, அப்புறம் z ஸ்கொயர்டு அப்படிங்கிறது என்னது? இது z ஸ்கொயர்டு, z is equal to 1, இன்னொன்று minus 1/2 plus I into root 3/2, இன்னொன்று minus 1/2 minus root 3/2. ஓகேவா? ரைட். இதை தான் நம்ம ஒமேகா இப்போ இதில் நாம் எடுத்துகிட்டு வரலாம். இது எங்கே? இங்கே மைனஸ் தான் போட்டிருக்காங்க. ஓ, ஐ போடல. ஓகே, ஐ கரெக்ட். minus I root 3/2. இப்போ 1 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதில் என்னென்ன பேட்டர்ன்லாம் வருதுன்றது பார். அதாவது காம்ப்ளெக்ஸ் ரூட் நோட் பண்ணிக்க. இது இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. 1 ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இன்னொன்று 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர், தட் இஸ் ஆல்சோ 0. அதுதான் இங்கே பார்த்தோம் ஒமேகா க்யூப். அந்த ஒமேகா க்யூப் அப்படிங்கிறது தான் யூனிட்டி, க்யூப் ரூட் ஆஃப் 1. இப்போ ஒமேகா க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அப்போ ஒமேகான்றது க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி தானே? அதுதான் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் பொதுவாக சொல்கிறது நம்ம. ஸோ அப்போ இந்த இடத்துட்ட காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆர் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஈச் அதர். நோட் பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் roots of unity or squares of each other. இப்போ 3 cube roots of unity are the vertices of, அது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் சேமாக வரும். The 3 cube roots of unity are the vertices of an equilateral triangle. அதுதான் நம்ம பார்த்தோம். அது ஈக்குவலாக வரைஞ்சிருக்கணும் நம்ம. triangle inscribed in the circle. Okay, அந்த டயக்ராம் ஒன்று போட்டேன். அது ஓகேவா? இதுதான் அந்த இது கரெக்டாக அந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் செட் ஆகுதா? இது வேறு நான் ஒரு செப்பரேட் ஸ்கீமை நான் கொடுக்குறேன், பின்னாடியே போட்டேன். இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? 3 cube roots. அப்போது ஒரு சர்க்கிளில் இன்ஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஒரு ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அது எப்படி போடலாம்? இதுதான் ஒரு
சர்க்கிள் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் ஓ அப்படின்னா இது வந்து 1, இது வந்து ஈக்குவலேட்டர். அப்போ ஒன்னோட ஒன்று 120 டிகிரி கேப் இருக்கும். புரியுதா? அப்போ ஓகேவா? ஸோ இந்த இடத்துட்ட ஈக்குவலேட்டரலாக செட் ஆகிருக்கும். இதை தான் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இப்போ புரியுதா? அப்போது அதனுடைய எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மாக சொல்கிறதா இருந்தால் e பவர் 0. கரெக்டாக? இது என்ன சொல்லுவோம்? e பவர் 2 pi i/3. ஓகேவா? இது e பவர் 2 இல்லை 4 pi i/3. இப்போ புரியுதா? அதனால தான் அதை கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக அந்த ஈக்குவலேட்டரல் வெர்டிசஸில் வந்து நிற்கும். சார் இது மாதிரி கியூப் ரூட்டில் தான் பாசிபிளா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதுக்கு 4th ரூட்டும் இருக்குது, 5th ரூட்டும் இருக்குது. அப்போ 4th ரூட் எப்படி இருக்கும்? கரெக்டாக ஸ்கொயரோட வெர்டிசஸில் இருக்கும். 5th ரூட் எப்படி இருக்கும்? எக்ஸாக்டாக பென்டகனோட வெர்டிசஸில் இருக்கும். அப்போ அந்த இன்பிட்வீன் ட்ரையாங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? நமக்கே தெரியும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இன்பிட்வீன் ஆங்கிள் பார்த்தா இது 60 டிகிரின்னா இதில் 120 டிகிரி. கரெக்டாக? அதனால தான் நம்ம பார்த்தோம் 0, இது 120 டிகிரி. 120 டிகிரியில் இப்போ ரேடியனில் எவ்வளோமா வருது? 2 pi/3. இது பார்த்தப்போ 4 pi/3. இப்போ புரியுதா? ஓகே, அது ஆங்கிள் வேணால் போட்டுக்கோ. ஸோ இங்கேருந்து இந்த ஆங்கிளை தான் நம்ம சொன்னோம். ஞாபகம் இருக்கா? இது தான் என்னது? 120 டிகிரி. இப்போ புரியுதா? அடுத்தது இந்த ஆங்கிள் என்னது? இது 240 டிகிரி. உள்ளே போனால் 360 வந்துடும். ஓகே, இந்த 240 தான் நம்ம என்னன்னு போட்டோம் சொல்லு? 2 pi/3. கரெக்டாக? புரிஞ்சுதா? 2 pi/3. இது என்னன்னு சொன்னோம்? 4 pi/3. ஐ ஹோப் இன்னும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? போட்டியா? ஓகே. இப்போது நாம் வந்து இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட இதை பார்த்தோம். இந்த பேசிஸில் இப்போது ஸ்கொயரில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ nth ரூட் ஆஃப் யூனிட்டி நோட் பண்ணிக்கோ. nth ரூட் ஆஃப் யூனிட்டி. இப்போ நம்ம 4 ரூட்ஸ் போடலாமா? 4 ரூட்ஸ் போடுறது வந்து எப்படி எடுப்போம்? 90 90 90. கரெக்டாக? அப்போ எல்லாமே pi/2 pi/2. ஸோ ஒன்று pi/2னா இன்னொன்று பை, இன்னொன்று 1/2 pi, தட் இஸ் 3 pi/2. ஸோ குவாட்ரண்ட்டாக வந்துடும். ஸோ இதுதான் 4th. ஓகேவா? இதை வந்து நீ 4ஆக பிரிச்சுக்கோ. இப்போ இதை ஜாயின் பண்ணு. என்னென்ன பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம்? பாயிண்ட் நம்பர் 1 இது, அதாவது e பவர் 0. கரெக்டாக? இது என்ன வரும்? e பவர் என்னது? I pi/2. அடுத்தது -1ல் வரும். அடுத்தது இது. ஓகேவா? இப்போ இந்த இடத்த பார்ப்போம். இதுதான் என்ன சொன்னேன்? 1, அதாவது e பவர் 0. கரெக்டாக? ரைட்? இது வந்து +i, இது -i. ஓகே, இது ஒன்றுனா இது -1. கரெக்டாக? இப்போ இதையே நான்
exponential complex number, அது exponential form of complex number. So I இது எப்படி போடுறோம், e power I என்ன வரும் pi by 2. இப்போ புரியுதா, இங்கே என்ன வரும் e power minus pi I pi, e power minus I pi. இது புரியுதா, இங்கே என்ன வரும் e power சொல்ல I pi by 3 pi by 2. வெரி குட். ஓகேவா, ஸோ இது பேர் என்ன, இது பேர் என்ன, fourth root of என்னது யூனிட்டி, fourth root of unity. இது புரிஞ்சுதா, இப்போ இதுக்கு ஃபிஃப்த் ரூட்டும் போடலாம். ஃபிஃப்த் ரூட்டு போடுறப்ப என்ன பண்ணுறோம், அதே மாதிரி தான் அடுத்த பேஜில் போட்டால் இது ஃபோர்த் ரூட்டு, ஃபிஃப்த் ரூட்டு, இது ஃபோர்த் ரூட், இது ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. என்ன வரும், அதே மாதிரி சர்க்கிள் போட்டுக்க, இந்த இடத்துட்ட இப்போ என்ன வரும், பென்டகன் வரணும். 1 2 3 4 5. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோ. ஓகே, பென்டகனில் என்னமா வரும், அதோட டிகிரி எவ்வளோ, என்ன வரும் 2 pi by 5. ஒவ்வொரு பார்ட்டும் 2 pi by 5ன்னு வரும். ஸோ 2 pi by 5 அப்படின்னாக்கா 2 into 180 divided by 5 எவ்வளோ, 90. ஆ 90 வராது, 35 அப்படின்னா 70 கரெக்டா. 3 5s are எவ்வளோ 15, பேலன்ஸ் 3 0 6 அப்படின்னா 72 வரும். ஓகே, 72 டிகிரி. ஸோ அப்போ இந்த இடத்துட்ட 2 pi by 5, 4 pi by 5, 6 pi by 5. ஸோ இது வந்து 0வாக இருக்கும். இப்போது என்ன பண்ணுறேன், இப்படி போட்டுக்கோ. ஸோ இது கொஞ்சம் தள்ளி வரும், பார்த்துக்கோ, ஜாக்கிரதை வர. இங்கே வந்து e பவர் I 2 pi by 5, இது e பவர் I 4 pi by 5, இது 6 pi by 5. இது எவ்வளோ வரும், e பவர் I 8 pi by 5. அதாவது இதோட 2 மல்டிபிள்ஸாக வரும். இது ஃபிஃப்த் ரூட், இது வந்து e பவர் 0, அதாவது இது 1ன்னு வந்துடும். இங்கே e பவர் 0 is 1 தானே. ஸோ திஸ் இஸ் ஃபிஃப்த் ரூட். ஸோ இப்போ இது ஓவராலாக நம்ம சம பண்ணிடலாம். இது இதே மாதிரி சிக்ஸ்த் ரூட்டும் போடலாம், ஹெக்ஸாகனில் போட்டு போடலாம். ஓகேவா, இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது இந்த nth ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறத
nth root of unity. இதை ஒரு ஜென்ரலைஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ nth root of unity னா 1/n தானே. அதாவது nth root of unity that is equal to nth root of 1. கரெக்டா? that is equal to இந்த இடத்துல e power I 2 pi whole power k by n nth rootன்றதுக்காக. ஸோ அதை தான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்? e power I 2 pi divided by n whole power 0. anything power 0 1ன்னு வந்துடும். அதனால் this is 1. புரியுதா? அடுத்தது செகண்ட் வந்து என்ன வரும்? ஜென்ரலைஸ் பண்ணுறோம். e power I 2 pi divided by n whole power, இப்போ 0க்கு அடுத்தது 1. அதே மாதிரி ஸ்கொயர்டு. இப்போ புரியுதா? ஸோ e power I 2 pi divided by n whole power 2. ஓகேவா? இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிளாக ஒன்று பண்ணிடலாம். அப்போது e power I 2 pi divided by n whole power இந்த இடத்துட்ட n minus 1ன்னு வரும். ஓகேவா? கிளியர்? இதை ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அதோட மல்டிப்ளை பண்ணுறது தானே nth மல்டிப்ளாக வரும். அப்போது nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறது யூனிட்டி ஆர் 1, z0, z0 squared, z0 cube, and so on, z0 n power minus 1. இதை பார்த்தா எப்படி தெரியுது? எல்லாத்துலேயும் ஒரு காமன் மல்டிபிள் வருதா? இப்போது z0 டிவைடட் பை z0 ஸ்கொயர் டிவைடட் பை z0 என்ன? z0. z0 cube டிவைடு z0 ஸ்கொயர்ன்றது z0. அப்போ காமன் மல்டிபிள் z0 வரதுனால it is a geometric progression. So this is GP. ஓகேவா? ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதோடைய சம் பார்த்தோம்னா 0வாக தான் இருக்கும். ஓகே, இதோட சம் அப்படிங்கிறது 0வாக இருக்கும். தேர்ட், ஸோ சம் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு பார்த்தா, அதாவது 1 + z0 + z0 ஸ்கொயர் + z0 cube + and so on z0 n power n minus 1 is equal to 0. அதனால தான் அங்கே போட்டப்போ 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் is equal to 0ன்னு போட்டோம். ஞாபகம் இருக்கா? அடுத்தது ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா அதுவும் 0 இல்லை, ஆட் நம்பரில் வந்தால் 1, ஈவன் நம்பரில் வந்தால் -1. ஸோ 1 டாட் z0 டாட் z0 ஸ்கொயர் டாட் z0 cube டாட் எக்ஸட்ரா. அடுத்தது z0 n minus 1. கரெக்டாக? இதில் is equal to 1 for odd number if n is odd, is equal to -1 if n is even. ஸோ இந்த கான்செப்டை நம்ம ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
இந்த nth ரூட் ஆஃப் z அதனுடைய ஆர்கன் பிளேன் கொஞ்சம் கற்றுப்போம். ஆர்கன் பிளேன் போடுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோ. இதில் ஒரு இது மாதிரி ஒரு ஆக்சிஸ் போட்டுக்கோ. இதில் ஒரு ஹெக்ஸாகன் ட்ரா பண்ணிக்கோ. இப்போ இந்த இடத்துல ஆர் ஏதோ ஒரு பாயிண்டில் போகுது. அதுதான் நம்மளுடைய இசட். அதை எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மில் ஆர்இ பவர் ஐ தீட்டான்னு மென்ஷன் பண்ணலாம். அப்போ இது ஆர் அப்படின்னா இது வந்து என்னது தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இது எத்தனை எட்ஜஸ் வருதோ அது மாதிரி n பை தீட்டா, அதாவது தீட்டா பை n. அப்போது இதுக்கு இந்த சைடு எட்ஜில் r பவர் 1 பை n வரும். ஸோ இதை தான் nth ரூட் ஆஃப் இசட்னு சொல்கிறோம் ஆர்கன் பிளேனில். அப்போ nth ரூட் ஆஃப் இசட் அப்படிங்கிறப்போ ஆன் ஆர்கன் பிளேன் z is equal to I of I வராது r. z is equal to r of cos theta plus I sin theta is equal to எக்ஸ்பனன்ஷியலாக சொல்கிறப்போ r e power I theta. ஸோ அப்போ அந்த nth ரூட்ஸை வந்து நம்ம எப்படி போடுறோம்? nth roots r of z அப்படிங்கிறது r பவர் 1 பை n, அதாவது e பவர் I of theta plus 2k pi divided by n. இதில் k அப்படிங்கிறது 0 1 2 3 எக்ஸட்ரா அப் டு n மைனஸ் 1 வரையிலும் வரலாம். ஸோ ஆர்கன் பிளேனில் இந்த nth ரூட்ஸ் ஆஃப் z அப்படிங்கிறது nth ரூட்ஸ் ஆஃப் z அப்படிங்கிறது இந்த சர்க்கிளை கரெக்டாக r பவர் 1 பை n ஈக்குவல் பார்ட்ஸாக n ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிகிட்டே வரும். அதனால தான் அதோட ரேடியஸ் வந்து r பவர் 1 பை n மாறும். இதோட ரேடியஸ் r பவர் 1 பை n. அதே மாதிரி இப்போ n அப்படிங்கிறது n கான்னா பாலிகான் புரியுதா? இப்போது பென்டகன்னா அப்போ n வந்து 5, அப்போ r பவர் 1 பை 5 அதோட ரேடியஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த n-gon வந்து இன்ஸ்கிரைப்ட் இன் அ சர்க்கிள் with the origin as the center. சார் இதெல்லாம் எதுக்கு சார் படுத்து எடுங்க போட்டுன்னா, இதை பேஸ் பண்ணி அட்டகாசமாக நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டை வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக பண்ணலாம். The fast method of finding out the square root taker. Fast method of
finding out square root to a complex number. இப்போ z is equal to a plus ib அப்படின்னா அப்போ root of z அப்படிங்கிறது the square root of again square root of a squared plus b squared plus a divided by 2 plus அதான் இந்த a எப்படி போடுவோம் தென் அதோட இது கான்ஜுகேட்டாக வரக்கூடியது அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அகெயின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் இதோட நிப்பாட்டிக்கணும் ஸ்கொயர் ரூட்டை தென் மைனஸ் a ஹோல் டிவைடட் பை 2 அதாவது இந்த ரூட் இசட்டை இந்த மாதிரி பேட்டர்னில் போடலாம். அப்போ இது போட்டால் ஏ மைனஸ் ஐபியை அதே மாதிரி தான் மைனஸ் போட்டு போட வேண்டியதான். ஸோ அப்போது இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஐபி இது எப்படி போடலாம் ரூட் இசட்டை ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே வேணால் மைனஸ் ஐ இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு ரெடி பண்ணிக்கோ. இங்கே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஹோல் டிவைடட் பை 2 அப்போ இங்கே என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் 2 மைனஸ் ஏன்னு வரும் தான் ஹோல் டிவைடட் பை 2. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ z is equal to 5 plus 12i அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரூட் z கண்டுபிடிக்கலாம். அந்த ரூட் z எப்படி வரும்னா ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டுக்கோ. ஸோ ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர்டா அப்புறம் ப்ளஸ் 5 ஹோல் டிவைடட் பை ப்ளஸ் 5 தானே ஹோல் டிவைடட் பை 2. இங்கே 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் புரியுதா மைனஸ் 5 ஹோல் டிவைடட் பை 2 எவ்வளோ ஆன்சர் வருது. ஸோ இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் எப்படி வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுப்பாரு 3 ப்ளஸ் 2i அப்படி வரும். செக் பண்ணி பாருங்க. Application of complex number in geometrical form. Application of complex numbers in geometrical form. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது இப்போ இந்த ஆங்கிள் வந்துக்கோ ஆரிஜின் இது Z1 Z இந்த ஆங்கிள் தான் தீட்டா. இது என்னன்னு சொல்கிறோம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் theta is equal to angle ZOZ1 கரெக்டா. ஓங்கிறது ஆரிஜின். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் Z
இசட்டோட ஆம்ப்ளிடியூட் அப்படின்றோம். மைனஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் Z1. இப்போ புரியுதா? ஸோ இதை எப்படி சொல்கிறது? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் Z மைனஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் Z1. இது நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கோஷன்ட் ரூல் இல்லையா? Z பை Z1. கரெக்டாக? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்ததுன்னா அதனுடைய ரேஷியோவை சொல்லணும். இது புரியுதா? இது மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த Z1 Z2 Z1 Z பொசிஷனில் அதே மாதிரி Z1 Z2 Z3 இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதை Z1ன்னு வச்சுக்கோ, இதை Z2ன்னு வச்சுக்கோ, இதை Z3. ஒரு ட்ரையாங்கிளாக அண்ட் ஒரு ரைட் ஆங்கிளில் இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அதோட ரிஃப்ளெக்ஷனாக இல்லையா? ஸோ இது வந்து imaginary part of complex number, இது real part of imaginary number. So what do you call it? Real part of complex number. இது நம்ம imaginary part of complex number. Real part of complex number, imaginary part of complex number. இப்போ இதை இசட்னு இண்டிகேட் பண்ணோம்னா இந்த பாயிண்ட்டு இசட் அப்படின்னா அப்போது இதனுடைய 90 டிகிரி ஓகேவா? இசட் டேஷ், அதாவது இது இசட் அப்படிங்கிறது the real part of exponential IT. அப்போ இது என்னது? that is R into exponential I of infinity இல்லை ஆல்ஃபா, அதாவது இது வந்து ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா எவ்வளோ? இந்த ஆல்ஃபா எவ்வளோ ஆங்கிள் ப்ளஸ் இது π/2 90 டிகிரியில். ஸோ π/2 ஓகே, புரியுதப்போ? I இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் π/2. இந்த ஆல்ஃபாவையும் சேர்க்கணும். இது புரிஞ்சுதா? அப்போது இந்த இடத்துட்ட Z3 இதுக்கு வந்து நாம் ஆங்கிள் Z3 Z2 Z1 வேணும்னா ஓகேவா? என்ன பண்ணோம்? தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் Z3 Z2 Z1 Z3 Z2 Z1 அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் Z3 மைனஸ் Z2 மைனஸ் அடுத்தது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் சொல்லு Z1 மைனஸ் Z2. ஓகேவா? அப்படின்னா என்ன வரும்? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கோஷன்ட் ரூல் Z3 மைனஸ் Z2 டிவைடட் பை Z1 மைனஸ் Z2. ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு மல்டிப்ளைங் த வெக்டார் Z by I means அப்படின்னா அது போயிட்டே இருக்கும். ஸோ லெட் அஸ் மல்டிப்ளைங் த வெக்டார் Z by I means rotating vector through one right angle. 90 degree add பண்ணோம்ல, அதாவது இது ஓகே plus 90 through one right angle.
without changing its length. அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. without changing its length அப்படிங்கிறப்போ அப்போ z is equal to re power I alpha அப்படின்னா z dash அப்படிங்கிறது re power 1 into I into alpha plus pi by 2 அந்த 90 ஆட் பண்ணிக்கணும். அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இப்போ re power I alpha அப்படின்னு எடுக்கலாம் into e power I pi by 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ that is equal to re power I alpha, இது வந்து I தானே, ஓகே, into I, இது வந்து z பார்ட் தானே, அப்போ I z. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ், அதாவது பர்டிகுலராக சர்க்கிள் அப்படின்றதெல்லாம் கூட சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோ. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ z minus z1 modulus is equal to r. This represents a circle with z1 center or radius. அதே மாதிரி modulus of z minus z1 இது ஈக்குவலாக இருந்தாக்கா less than rன்னு இருந்தால் அப்போது interior of the circle with center 1. Center z1, radius r. இதை பேஸ் பண்ணி modulus of overall modulus of z minus z1 divided by z minus z2 அப்படிங்கிறது k constant. இதுதான் represents a circle. இப்போ k is not equal to 1 condition. Suppose இப்போ k is equal to 1 ன்னு வந்துருச்சுன்னா then it represents straight line. Which is perpendicular bisector of the line joining z1 z2. A perpendicular bisector இருக்கும், நடுவில் cross out of the line. அப்போ அந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா மாதிரி வந்துடும். joining z1 and z2. இதுவே எலிப்ஸுக்கு இது அப்ளை பண்ணலாம். யார் பாரு, எலிப்ஸ். எலிப்ஸில் z minus z1 modulus of z minus z1 z minus z2
that is equal to 2a. இதில் a belongs to positive real number. அப்போ அது வந்து ellipse. இதோட foci that is at z1 and z2. Semi-major axis and a அப்படின்னு வரும். Such that z1 minus z2 is modulus less than 2a. இது ஹைப்பர்போலான்னு வரப்போ hyperbola z minus z1 minus z1 minus z minus z2 is equal to 2a is equal to 2a, where a belongs to r plus, that represent the hyperbola. இதோட foci என்றது at z1 z2 and z1 minus z2 modulus is greater than 2a. And the final point, equilateral triangle. இதில் a of z1, b of z2, c of z3 இதெல்லாம் vertices of triangle. அப்போ z1 squared plus z2 squared plus z3 squared is equal to z1 z2 plus z2 z3 plus z3 z1 அப்படின்னு வரும். or 1 by z2 minus z3 plus 1 by z3 minus z1 plus 1 by z1 minus z2ங்கிறது 0ன்னு வரும். அந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து if z0ங்கிறது is the circumcenter of equilateral triangle அப்படின்னா then z1 squared plus z2 squared plus z3 squared is 3z0 squared வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஜியோமெட்ரியும் நம்ம ஈஸியாக போட்டுற முடியும். ஓகே, ஸோ இது வந்து நான் ஒரு கம்ப்ளீட்டாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கேட்டாலே அப்படியே யூனிவர்ஸில் எல்லாமே கொண்டு வந்துடலாம். இது சில போர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு டெலீட்டட் நினைக்கிறேன், பட் இது வந்து கம்ப்ளீட். இது எந்த எக்ஸாமினேஷனுக்கும் ஒன்று தயார் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்